வணக்கம். இன்றைய நம்ம கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஜெய் ஷெட்டியோட ஒரு நேர்காணல்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். ஆமா. குறிப்பா சொல்லணும்னா, வாழ்க்கையில கொஞ்சம் தொலைஞ்ச மாரி, இல்லனா சந்தோஷம் இல்லாத மாரி உணரும்போது, நம்ம நோக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பத்தி அவர் சொல்றதா அலசுவோம். சரி, அவர் ரொம்ப வித்தியாசமான பாதைகளை தேர்ந்தெடுத்திருக்கார். சுய விழிப்புணர்வு, தடைகளை தாண்டறது, இதெல்லாம் பத்தி பேசுவோம். ஆமா, அவரோட சொந்த அனுபவங்கள்ல இருந்தே நிறைய கத்துக்கலாம். சரி, அப்ப ஆரம்பிக்கலாமா? ஷெட்டியோட பயணம். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நேரான பாதையா? இல்லவே இல்ல. கரெக்ட். துறவி ஆகிறதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன வேலைகள் பார்த்திருக்கார் தெரியுமா? பேப்பர் போடுறது, ரீட்டெயில், கன்சல்டிங்னு நிறையா. ஆமா, இதுவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஒரு நிலையான பாதையில போலேன்னு கூட தோணும். நிச்சயமா. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க. சின்ன வயசுல அவருக்குள்ளேயும் ஒரு போராட்டம் நடந்திருக்கு. ஓ, அப்படியா? என்ன மாதிரி? அதாவது, ஒரு பக்கம் கலை, தத்துவம்னு ஆழ்ந்த விஷயங்கள்ல ஒரு ஈர்ப்பு. இன்னொரு பக்கம் தன்னம்பிக்கை கொஞ்சம் கம்மியா இருந்ததால மத்தவங்க ஏத்துக்கணுங்கிறதுக்காக சரியில்லாத வழிகள்லயும் ஒரு மனம் போயிருக்கு. இது நிறைய பேர் இளமையில சந்திக்கிற ஒரு குழப்பம் தானே. ஆமா, அதேதான். அப்புறம் ஒரு துறவியாக முடிவு செஞ்சது. அது ஒரு பெரிய திருப்புமுனை. நிஜமாவே. அதுவும் சமூக ரீதியா பார்க்கும்போது அது ஒரு பாப்புலரான சாய்ஸ் இல்ல. கண்டிப்பா இல்ல. தொழில் வாழ்க்கையில இது தற்கொலைக்கு சமம்னு கூட சிலர் நினைச்சிருக்காங்க. அப்படியும் அவர் அந்த ஆசிரம அனுபவங்கள் உள்மனசு சொன்னதை நம்பி அந்த முடிவை எடுத்திருக்காரு. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். நிச்சயமா. அந்த துறவியா இருந்த காலத்துல அவர் கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. என்னது? எப்படின்னா, நாம செய்யற செயல், அந்த ஆக்டிவிட்டி நமக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல. ஓ. ஆனா அந்த செயல் நம்மளோட இன்டென்ஷன், அதாவது நோக்கத்தோட ஒத்து போச்சுன்னா அந்த ப்ராசஸ, அந்த செயல்முறைய மதிக்க கத்துக்கலாம். இது நல்ல பாயிண்ட். அவருக்கு மனதை கட்டுப்படுத்துறதும் சேவை செய்யறதுதான் நோக்கமா இருந்துச்சு. அதுக்காக செங்கல் எடுக்கிற மாதிரி சில வேலைகள் பிடிக்கலைனாலும் அது நோக்கத்துக்கு உதவுதேன்னு அதை ஏத்துக்கிட்டார். இது நம்ம அன்றாட வேலைகள்ல கூட யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? பிடிக்காத டாஸ்க் கூட பெரிய குறிக்கோளுக்கு உதவும் போது. கரெக்ட். அதை வேற மாதிரி பார்க்கலாம். சரி, துறவரத்தை விட்டு வெளியே வந்த பிறகு என்னாச்சு? அப்போ ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கரியர்ல நல்லா முன்னேறிட்டாங்க, நாம பின்தங்கிட்டோமோன்னு ஒரு ஃபீலிங். ஆமா, அது பொதுவா வரக்கூடிய ஒரு உணர்வு தான். கிட்டத்தட்ட 40 நிராகரிப்பு அப்புறம்தான் ஒரு வேலை கிடைக்குது. ஆனா அப்போதான் அவர் ஒன்னு உணர்ந்தார். என்னது? அந்த துறவர அனுபவம் அது அவருக்கு எவ்வளோ பெரிய சுய விழிப்புணர்வையும் எதையும் பயமில்லாம எதிர்கொள்ற தைரியத்தையும் கொடுத்துருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டார். அப்போ அந்த பின்தங்கியதான் நினைச்ச காலம்தான் அவருக்கு பெரிய பலமா மாறி இருக்கு. அப்படியானால் இந்த இம்பாஸ்டர் சிண்ட்ரோம்னு சொல்றோமே, அதாவது நான் இதுக்கு தகுதியானவன் இல்லைன்னு நினைக்கிறத, அத பத்தி ஷெட்டி என்ன சொல்றார்? நல்ல கேள்வி. அவர் அதை ஒரு குறைபாடா பார்க்கல. ஓ, அப்ப எப்படி பார்க்கறார்? அது வளர்ச்சியோட ஒரு அறிகுறின்றார். அதாவது, உங்க இப்போதைய திறமைக்கும் நீங்க ஃபேஸ் பண்ற சவாலுக்கும் நடுவுல ஒரு கேப், ஒரு இடைவெளி இருக்குன்னு காட்டுதான். அப்படியா சொல்றார்? ஆமா, இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல. ஒரு புது ஸ்கில்ல வளர்த்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றதுக்கான ஒரு சைன், ஒரு அடையாளம்னு பாக்குறார். ஆக ஷெட்டியோட வெற்றிக்கு காரணம் அதிர்ஷ்டம்னு மட்டும் சொல்லிட முடியாது. கண்டிப்பா முடியாது. உள்ளுணர்வு, செயல்பாடு, ரிஸ்க் எடுக்கிற துணிச்சல், மென்டார்ஷிப், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா அவர் முக்கியமா சொல்றது 3 விஷயம். என்னது? பேஷன், அதாவது ஆர்வம், கத்துக்க தூண்டுறது. அப்புறம் ஸ்ட்ரென்த்ஸ், உங்க பலம், திறமைகள். கடைசியா சர்வீஸ், சேவை. இத கொஞ்சம் விளக்க முடியுமா? பேஷன், ஸ்ட்ரென்த்ஸ், சர்வீஸ். சொல்றேன். வெறும் ஆர்வம் மட்டும் பத்தாது. பேஷன், அந்த ஆர்வத்துல உங்க திறமையும் நல்லா வளர்த்துக்கணும். ஸ்ட்ரென்த்ஸ். சரி. அப்புறம் அந்த திறமைய மத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி செய்யணும். சர்வீஸ். இது 3 சேரும்போது தான் உண்மையான நிறைவும் அர்த்தமும் கிடைக்கும்னு அவர் நம்புறாரு. இது வெறும் வெற்றிக்கு மட்டும் இல்ல, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கும் வழிகாட்டுற மாதிரி இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. நெருக்கடி தான் ஒருத்தரோட உண்மையான திறமையை கொண்டு வரும் சொல்லுவாங்க இல்லையா? அது ஷெட்டி வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. எப்போ? ஹஃபிங்டன் போஸ்டுக்கு பிறகு கையில காசு இல்லாம விசா பிரச்சனையோட கஷ்டப்பட்ட காலம். அந்த வலி, அந்த அழுத்தம் தான் தன்னோட உண்மையான திறனை வெளிக்கொண்டு வந்துச்சுன்னு ஷெட்டியே சொல்றார். ஓ, அந்த நெருக்கடி அவரை வேற ஒரு லெவலுக்கு தள்ளி இருக்கு. ஆமா, புஷ் பண்ணிருக்கு. அப்போ இந்த கலந்துரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னன்னு பார்த்தா, நம்ம பாதை எப்போதுமே நேராதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. வளைஞ்சு நெளிஞ்சு போற பாதைகள் கூட ரொம்ப மதிப்புமிக்கதா இருக்கலாம். கடினமான அனுபவங்கள் கூட நமக்கு சுய விழிப்புணர்வையும் மீண்டு எழும் திறனையும் கத்துக் கொடுக்கும். நிச்சயமா. அது மட்டும் இல்லாம இந்த நான் தகுதி இல்லாதவன்கிற மாதிரி உணர்வுகள்,
இம்பாஸ்டர் சிண்ட்ரோம். அதை நம்ம பார்க்குற விதத்தை மாத்திக்கணும். எப்படி மாத்திக்கணும்? அதை நம்ம தகுதியை கேள்வி கேட்கறதா நினைக்காம, ஓகே, இங்க ஒரு திறமை இடைவெளி இருக்கு, இதை நிரப்ப ஏதோ ஒரு வாய்ப்புன்னு பார்க்கணும். சரிதான். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க. ஷெட்டி துறவியானது வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு தவறான பாதை மாதிரி, இல்லனா நேர விரயம் மாதிரி கூட தோணியிருக்கலாம். ஆனா அந்த அனுபவம் தான் அவருடைய தனித்துவமான பலத்தையே அவருக்கு காட்டுச்சு. ஆமா. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இப்போதைக்கு இது எதுக்குமே உதவாது அல்லது இது ஒரு தேவையில்லாத திசை திருப்பல்னு நீங்க நினைக்கிற ஏதாச்சும் அனுபவம் இருக்கா? அத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. அதுல ஏதாவது நீங்க எதிர்பார்க்காத பலன்களோ அல்லது முக்கியமான புரிதல்களோ ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா இருக்கலாம். நல்ல கேள்வி. இது சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த கலந்துரையாடலில் சந்திப்போம்.